ஆமாங்க. முதுகுல 2 சாத்து சாத்துனா இதெல்லாம் சரியா போடும். ஓஹோ, நீதான் புச்சா அந்த போலீஸ் ஆபீசரா? வாயா, மப்டியில வந்திருந்தா மஜா பண்ணிருக்கலாம். பாருமா, இன்னையோட உன் கடை ஏற கட்டிடு. பாத்தியா, புச்சா வர்ற போலீஸ் ஆபீசர் எல்லாம் இப்படித்தான். உனக்கு வர வேண்டிய மாமூலு வீட்டுக்கே வந்து சேரும். நான் தைரியம் உனக்கு. என் புருஷனுக்கு அப்பால என் பேரை சொன்ன முதல் நீதான். இந்த மாதிரி எத்தனை ஷோக்கு சொக்கா நான் பாத்திருப்பேன். இது ஷோக்கு சொக்கா இல்ல, காக்கி சொக்காய். மேல கை வச்சல உன்னை என்ன பண்ற பாரு. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா பேமானே. என்னடா போஸ் குடுக்குற? என்னை பத்தி தெரியாது உனக்கு? வீணா என் கையில ராங்க வச்சு அதான் சொல்லிட்டேன். ஆமா முதல்ல கத்துறது நிறுத்துமா? ஏண்டா என்கிட்ட எச்ச சோறு தின்னுட்டு இருந்த நீ என்ன நிறுத்த சொல்ற? என் பட்டையில இருந்து பணம் வராதான்னு பாத்துட்டு இருந்த நீ இந்த விஷயம் என் மாமா பக்கிரிக்கு தெரிஞ்சது. உன் கொடல உருவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாறியா போட்டு வந்துட்டேன். குட் மார்னிங். ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு போகணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன ஏன் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? எந்த தப்பும் இனிமே இந்த ஏரியாவில் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் நான் உன்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன். அம்மா, உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? உன்னை யாருமே தொட முடியாது இல்ல? இருக்கிற தைரியத்தில் தான் உங்க அம்மா இந்த ஆட்டம் ஆடுதோ. ஏறு ஜீப்ல. ஏற ஜீப்ல. மரியாதை கட்டுட. இந்த ஏரியாவுல நீ பெரிய வஸ்தாதுன்னு கேள்விப்பட்டனே. ஆடிய ரொம்ப நல்லாவே வச்சிருக்க. எனக்கு இந்த மாதிரி பாடினா ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஒண்டி கொண்டி சண்டை யாருமே போட முடியாது இல்ல? இப்பவும் கூட நான் ஒண்டி கொண்டி போடலாமான்னு நினைக்கிறேன். பக்கிரி குடாதரா அவனை அடிச்சு கைமா பண்ணாதா. ஓஹோ, நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு தயங்குறியா? கான்ஸ்டபிள், வெளியில போய் கதவை சாத்திங்க.
வணக்கம் சார். சார் வணக்கம்மா. Please sit down. அப்போத்தேரி அச்சிக்குந்தே. கருப்பு கோட்டோட மரியாதையை நல்லாவே காப்பாத்து. ஆமா, என்ன விஷயம்? அம்மாவையும் அவங்க புள்ளையும் வெயில கூட்டி போக தான் வந்தேன். நல்ல அம்மா புள்ள, நல்ல வக்கீலையா. யோ 509, இந்த பத்திரக்காளியும் பக்கரியும் இந்த வக்கீல் கூட அனுப்பிச்சு வைங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு உங்க அம்மா புள்ளைய பத்திரமா கூட்டு போங்க. ரைட்டா? அச்சிதல்ல. ஏய், உன் கையாலேயே எனக்கு சல்யூட் அடிக்க வைக்கல, இந்த முடிய நான் தட்டவே மாட்டேன். ஏய், வாங்கடா. ஹலோ, என்ன வேணும்? யூனிஃபார்த்தோட இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது சார். இட்ஸ் பேட். பரவாயில்ல, எங்களை மாதிரி தலை நினைச்சவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் போது உங்களுக்கு என்ன, எங்க ஆபீசர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. கோவால இருந்து புதுசா ஸ்பெஷலா இறக்குது, எனக்கு பேரு டெய்ஸி. எப்படி எங்க ஜோடி பொருத்தம் சார்? என்னையா கோவிந்தன்? சின்ன பையன் கோவிந்தன், எஸ்கியூஸ் மீ சார். இது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், விஐபிஸ் ரெஸ்ட் எடுக்கிற இடம். சார், நம்ம ஏரியால வந்து நான் சொல்றேன், போய் வேலையை பாரு. அது இல்ல சார். இங்க வாயா. டியூட்டில கண்டிப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல, ஆனா எதுக்கும் ஒரு அளவு இருக்கணும்யா. சபலம் இல்லாத மனுஷன் யார் இருக்கான்? என்னை சேர்த்தான் சொல்றேன். இந்த பாரு, போலீஸ் ட்ரெஸ் போட்டதுனால எல்லாமே நீதான் நினைக்காத. 4 காசு பண்ண கத்துக்க. இந்த மாதிரி பெரிய மனுஷங்க பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? எஸ் சார். ரொம்ப பிரமாதம். ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மச்சாத்தி ரிப்பீட் போனா இந்த மாதிரி பெரிய மனுஷன் பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? நான் தள்ளாடுறத நிறுத்துங்களேன். சார், வந்துட்டீங்களா சார்? சார் சார் சார், காக்க வச்சுட்டு போயிட்டீங்களே சார். நான் போய் மேட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாளைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாமே வரும். இல்லாட்டி வெறும் ஒயிட் பேப்பரா தான் சார் வரும். சொல்லலாமா? நான் பார்த்த அந்த அசிங்கமான விஷயத்தை எல்லா பேப்பர்லயும் வர ஏற்பாடு பண்ண. ஓகே சார். ரெட் லைட் ஏரியாவுக்கு வர்ற கிரீன் சேனல் ஆளுங்களை பத்தி விவரமா சொல்லிட்டீங்க. அவங்களை பத்தி பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதி ஆதாரத்தோட நிரூபிச்சு அவன் முகத்திரையை கிழிச்சிடறேன். ஆனா இந்த நியூஸ் நான் கொடுத்ததா வரவே வர